ரஷ்யாவில் மருத்துவம் பயில சிறந்த ஒரு அரிய வாய்ப்பு. வெளிநாடுகளில் மருத்துவம் பயில சிறந்த முறையில் உதவுகிறது ஏஜே ட்ரஸ்ட் கல்வி குழுமம். கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கின்றது. மலப்புரம், கோழிக்கோடு, வயநாடு, கண்ணூர், காசர்கோடு ஆகிய மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைந்திருக்கிறார். ரமேஷ்குமார், குறிப்பாக ரெட் அலர்ட் எல்லாம் கேரளத்தில் விடுக்கப்பட்டிருக்கின்றது. எந்த அளவிற்கு மழை பெய்து வருகிறது, எந்தெந்த மாவட்டங்கள் எந்த அளவிற்கு மழையை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக, எந்தெந்த பகுதிகளில் எந்த அளவிற்கு மழை பொழிய வாய்ப்பு இருப்பதாக மீனவர்களுக்கு என்ன சொல்கிறாங்க, வானிலை ஆய்வு மையம் என்ன மாதிரியான எச்சரிக்கைகளை, கணிப்புகளை வெளியிட்டிருக்காங்க, சொல்லுங்க. கேரளாவில் தென்மேற்கு பருவமழை என்பது தீவிரமடைந்திருக்கிறது. நேற்று முன்தினம் அந்த தென்மேற்கு பருவமழை என்பது பெய்ய துவங்கியிருந்தாலும் நேற்று மாலை முதல் தொடர்ச்சியாக கனமழை என்பது நீடித்துக் கொண்டிருக்கிறது. இதனால் இன்றைய தினத்தை பொறுத்த அளவில் மலப்புரம், கோழிக்கோடு, வயநாடு, கண்ணூர், காசர்கோடு ஆகிய 5 மாவட்டங்களுக்கு இன்றைய தினம் மிக கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. இதே போன்று பத்தனந்திட்டா, இடுக்கி, கோட்டயம், பாலக்காடு போன்ற மாவட்டங்களில் ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கையும், திருவனந்தபுரம், கொல்லம், ஆலப்புழா மாவட்டங்களுக்கு மஞ்சள் அலர்ட் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கின்றன. தொடர்ச்சியாக மாநிலத்தை பொறுத்த அளவில் கனமழை என்பது ஒவ்வொரு மாவட்டத்திலும் பெய்து வருவதால் இங்கு அணைகளும் நீர்நிலைகளுக்கும் நீர்வரத்து என்பது அதிகரித்திருக்கிறது. அதே போன்று இடியுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை மையம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் இன்றைய தினத்தை பொறுத்த அளவில் வயநாடு, காசர்கோடு, கோழிக்கோடு, கண்ணூர் போன்ற மாவட்டங்களுக்கு உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு அந்தந்த மாவட்ட ஆட்சியாளர்கள் விடுமுறை என்பது அளிக்கப்பட்டிருக்கின்றனர். தொடர்ச்சியாக மலையோர பகுதிகளை பொறுத்த அளவில் கனமழை என்பது நீடித்து வருவதால் அங்கு வசிக்கும் மக்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி மலையோர பகுதிகளிலும் சரிதான் நீர்நிலைகளை சார்ந்த அந்த சுற்றுலா தலங்களுக்கும் இந்த மாவட்டங்கள் குறிப்பாக ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கும் மலப்புரம், கோழிக்கோடு, வயநாடு, கண்ணூர், காசர்கோடு போன்ற மாவட்டங்களுக்கு இன்றைய தினம் அந்த சுற்றுலா தலங்கள் என்பது மூடப்பட்டிருக்கின்றன. சுற்றுலா பயணிகள் யாரும் அந்த பகுதிக்கு செல்லக்கூடாது எனவும், அதே போன்று கடலோர பகுதியை பொறுத்த அளவில் கேரளா கடல் பகுதியில் கடல் சீற்றம் என்பது மிகவும் ஆக்ரோஷமாக இருக்கும் என்பதால் மீனவர்கள் யாரும் மீன்பிடிக்க செல்லக்கூடாது என இன்றைய தினம் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. கடந்த ஒரு வார காலமாக கேரளா, லட்சத்தீவு, கர்நாடகா போன்ற பகுதிகளில் மீனவர்கள் யாரும் செல்லக்கூடாது என அறிவுறுத்தப்பட்டிருக்கும் நிலையில் இன்றைய தினமும் அந்த தடை என்பது நீடித்து பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக மாநிலத்தை பொறுத்த அளவில் ஒவ்வொரு அணைகளும் நீர்நிலைகளும் அந்த வேகமாக நிரம்பி வரும் இந்த சூழலில் அதை கண்காணிக்கும் பணியில் பொதுப்பணித்துறையினரும் அதே போன்று வருவாய்த்துறையினரும் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றனர். தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் சூழ்ந்து வருவதால் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மாற்று இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றனர். குறிப்பாக ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கும் இந்த மாவட்டங்களுக்கு நிவாரண முகாம்களும் அங்கங்கே துவங்கப்பட்டிருக்கிறது. தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் சூழும் ஒரு நிலை ஏற்பட்டால் உடனே அந்த மக்கள் நிவாரண முகாம்களுக்கு இடம்பெயர வேண்டும் எனவும் அந்தந்த மாவட்ட ஆட்சியாளர்கள் தற்பொழுது அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றனர். தொடர்ச்சியாக மழை ஒருபுறம் பெய்து வரும் இந்த நிலையில் அரசு சார்பில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன. மாநிலத்தை பொறுத்த அளவில் பல்வேறு பகுதிகளில் சூறை காற்று என்பது வீசுவதால் மரங்கள் என்பது பெயர்ந்து விடுகின்றன, வீடுகள் என்பது சேதமடைந்திருக்கின்றன. இதனை நிவர்த்தி செய்யும் பணியும் மின்னல் வேகத்தில் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்றே கூற வேண்டும். ஏனென்றால் தென்மேற்கு பருவமழை பெய்வதற்கு முன்பாகவே மாநில அரசு ஒரு ஆலோசனை கூட்டம் என்பது நடத்தியது. இதில் அனைத்து துறை அமைச்சர்களும் சரிதான் அந்தந்த மாவட்ட ஆட்சியாளர்களும் அந்த ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து ஏற்கனவே இந்த தாழ்வான பகுதிகளிலும் சரிதான் அதே போன்று சாலையோரங்களில் தண்ணீர் சூழும் பொழுது அதனை உடனே அப்புறப்படுத்தவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த ஆலோசனை கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் தற்பொழுது நகர பகுதிகளில் தண்ணீர் என்பது சூழ்ந்து வந்தாலும் அதனை உடனே அந்த பகுதியிலிருந்து அப்புறப்படுத்துவதற்கான அந்த முயற்சிகளும் ஒருபுறம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதே போன்று மரங்கள் பெயர்ந்து விழுந்தாலும் அதனையும் அப்புறப்படுத்துவதற்கான முயற்சிகளும் தீயணைப்பு துறையும் சரிதான் அதே போன்று பேரிடர் மீட்பு குழுவும் தற்பொழுது அந்த முயற்சியில் ஈடுபட்டு அதனை நிவர்த்தி செய்து மக்களின் அந்த இயல்பு வாழ்க்கை பாதிக்காத அளவுக்கு ஒரு முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர் என்று கூற வேண்டும். மோகன், விவரங்களையும் காட்சிகளையும் வழங்கியதற்கு நன்றி ரமேஷ்குமார்.